கைஸ் எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு இடத்த தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். எஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து நம்ம சேனல்லையே வந்து 100வது வீடியோ. ஸோ அதனால் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து இந்த வீடியோக்காக கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அண்ட் தென் இந்த இடத்த பற்றி வந்து ஹிஸ்ட்ரி வந்து நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோக்கு நம்மளோட யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஸ்பெஷலான பர்சன். ஹாய் கைஸ். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லோரும் திருப்பி பார்க்குறதுக்கு. லாஸ்ட் ஒரு வீடியோ மயா வீடியோ நிறையா பேர் பயங்கரமாக சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்னோட பற்றி நீங்கள் கமெண்ட்ஸ் கூட நல்லா தான் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உங்களோட தெரியும், எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. ஸோ ஐ ஹோப் யூ காஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இந்த இடத்த பற்றி நான் ரோபன் ப்ரோ அவரே சொல்லுவார், நான் இல்லை அவரே சொல்லுவார். எனக்கு இங்கே நின்றதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதை விட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கோ நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ எனக்கு பயமாக இருக்குது. கொஞ்சம் பேசலாம், ரோபன் ப்ரோ கிட்ட பேசிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஸோ எஸ் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேகமாக உள்ளே போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து அவ்வளோ ரிஸ்க் இருக்குது. அது எல்லாமே நான் உள்ளே போயிட்டு உங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா பகல்லே ஒரு வாட்டி வந்து இந்த இடத்த நான் பார்த்துட்டேன். அந்த பகல் ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோவோட லாஸ்ட்டில் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகேவா? ஸோ மஹி ப்ரோ போயிடலாமா? போயிடலாம் ப்ரோ. ஓகே. ஏன்னா இப்போது அன்டைம்லேயும் வந்து நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. மெயின் லொக்கேஷன் வேறு. ஓகேவா? ஸோ அதனால் சீக்கிரமாக உள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே உள்ளே போய் பேசலாம். ஆமாம், எல்லாம் உள்ளே போய் பேசிக்கலாம். ஏன்னா ரொம்ப ரிஸ்க் இருக்குது. நான் சொல்லியிருக்கல இங்கே நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்கும். சரி, எந்த பக்கம் ப்ரோ போகிறது? இல்லை, அந்த சைடு ப்ரோ. மோசமாக இருக்குது. டார்ச் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்குது, பார்த்து வாங்க. ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இல்லை? ஆமாம். ஏதோ லேடியோட சவுண்டு கேட்குது. பொம்பளை அழுகிற மாதிரி சவுண்டு. ப்ரோ அதுதான் இதோட ஹிஸ்ட்ரி இல்லை ப்ரோ. சீக்கிரமாக உள்ளே போயிடலாம். எனக்கு ரிஸ்க்காக தோணுது ப்ரோ, எனக்கு ரிஸ்க்காக தோணுது. இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப பயங்கரமாக நடக்குது. சொல்லலை ப்ரோ. அட்டா உட்காரத்துக்கு கல்லுலேயும் செட்டப் பண்ணியிருக்காங்க. இது வடக்கன்ஸோட சாமி தானே இருக்குது? ஆமாம். அப்படி நல்லா ஆர்டிஸ்டிக் இருக்குது ப்ரோ. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கல ஸ்டோரி, நல்ல ஆர்டிஸ்டிக் இருக்கு. அண்ட் இந்த இடத்த பற்றி எனக்கு பேரண்ட்ஸு வார்னிங் பண்ணியிருக்காங்களே லாஸ்ட் டைம். என்னன்னா நான் சொல்லியிருக்கேன் கைஸ், ஏன்னா நான் லாஸ்ட் 2 years பேக் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த லொக்கேஷனில். அது வந்து டே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு ரூபன் ப்ரோ சொல்லுவார் கைஸ். பில்டிங்ல ரொம்ப கரியன்னு இருக்கு ப்ரோ. ஃபயர் ஆன மாதிரி. பாரு, சீலிங் எல்லாம் பாரு, ஃபயர் ஆன மாதிரி இருக்கு. ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது ஹிஸ்ட்ரி சொல்லல, அது ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் நடந்துச்சு கைஸ். உங்களுக்கு என்ன நடந்துச்சு இந்த இடத்த பற்றி என்னன்னு ஸ்டோரி பயங்கரமாக இருக்கு. நீ ரூபா ப்ரோ என்ன கேட்டு பாருங்க ஒரு வாட்டி. நான் அவர்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன்.
ரொம்ப குப்பைங்க இருக்கு. ரொம்ப வேர்ஸ்டா இருக்கு இடம். பார்த்து பார்த்து முள்ளு ப்ரோ, பார்த்து ப்ரோ. பார்த்து பார்த்து. லைட் கீழே வச்சுக்கோங்க. ரொம்ப ரிஸ்க்கு. ரெண்டு இடம் போகுது. ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போயிடலாமா? எல்லா இடத்துலையுமே சரக்கு இதெல்லாம் போட்டுருக்காங்க. இங்கேயும் இன்ட்ரோடியூஸ் செய்யலாமா? ஆமாம், அது வேற வீடா? இன்னொரு வீடு. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்கு அப்படின்றத வந்து நான் இப்போ உங்களுக்காக சொல்றேன். இந்த இடம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வடகான்ஸுங்க தான் இருக்கானுங்க. ஓகேங்களா, வடகான்ஸோட ஏரியான்னு சொல்லலாம், அவங்களோட டெரிட்டரி. அந்த வடகான்ஸோட இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ அதனால தான் பயந்து பயந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ரீசன் வந்து அவங்க எந்த நேரத்தில் ஏமா வருவானுங்க, எங்களை அடிச்சு போட்டு கேமரா மொபைல்ஸ் எல்லாமே தூக்கிட்டு போயிடுவானுங்கன்னா என்னன்னு சொல்லி ஒரு பக்கம் பயம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல இன்னொரு டார்க்கான ஹிஸ்ட்ரி வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். அதை கேட்டால் இன்னும் ரொம்பவே பயமா இருக்கு எனக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ரீமா வந்து நான் இது வரைக்கும் இந்த அளவுக்கெல்லாம் நான் பயந்து வீடியோ பண்ணது இல்லை. ஓகே, ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஹிஸ்ட்ரி நான் இப்போ சொல்றேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ரிச்சர்ட் அண்ட் மேபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்பவே லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேபல் அப்படின்றவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லை. ஸோ அதனால ரிச்சர்ட் வந்து இவங்களை வந்து மேபல்ல குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனா இருந்தாங்க. சில வருஷங்கள் போக போக வந்து இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மேபல் அவங்கள வந்து ரொம்பவே ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உனக்கு குழந்தை இல்லை, நீ வந்து மலடி அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளால சொல்லி அவங்கள அணுவா சித்திரவதை பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல தாங்கிக்க முடியாத மேபல் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் அழுதுட்டே சொன்னாங்களாம், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு குழந்தை இல்லை, ஸோ என்னால வந்து இந்த போல வார்த்தைகளை வந்து தாங்க முடியல, நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அதுக்கு வந்து ரிச்சர்ட் அவங்க வந்து இருமா, இது எல்லாமே நம்ம தாங்கித்தான் ஆகணும், ஏன்னா இது எல்லாமே கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் இது நம்மளுக்கு. ஸோ எனக்கு நீ தான் குழந்தையா இருக்கியே, உன்னை நான் வந்து நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படின்னு நல்லா சொல்லி ஆறுதலா 4 வார்த்தை சொல்லி இருக்காரு. ஸோ இவங்களோட லைஃப் அதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. சில வருஷங்களுக்கு அப்புறம் வந்து ரிச்சர்ட்ன்றவர் இறந்து போயிட்டாரு. ஸோ மேபல் அப்படின்றவங்க வந்து தனி ஒரு ஆளா இந்த வீட்டுல சில நாட்கள் வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. அப்போ வந்து வந்து போய் அவங்க பார்த்து இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற குறைபாடுகளை சொன்னாங்க. எனக்கு குழந்தை இல்லை, அதனால சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன வந்து தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கண்ணீர் விட்டு அவர்கிட்ட சொல்லி இருக்காங்க. அப்ப அவர் வந்து நான் வந்து கடவுளோட அருளால உனக்கு நான் குழந்தை வரத்தை கொடுக்குறேன், நீங்க வந்து சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி அந்த மேபல் அப்படின்ற அவங்க வந்து ஆக்சுவலா ஒரு ஆங்கிலோ இந்தியன். ஓகேங்களா, ஸோ அந்த மேபல் அப்படின்றவங்களை வந்து அந்த சாமியார் வந்து வசியப்படுத்தி ஒரு ஜின்னை வந்து அவங்க உடம்புல ஏத்தி அவங்கள வந்து படாத பாடுபட்டு அவங்க கடைசியில இந்த வீட்டுல தான் வந்து ரொம்ப ஜின்னால பாதிக்கப்பட்டு துன்புறுத்தி இறந்து போயிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இடத்துல தான் இப்போ நம்ம நின்றுகிட்டு இருக்கோம்.
சவுண்டுங்க வந்து விட்டு விட்டு கேட்டுட்டே இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சீக்கிரமா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம்னு சொல்லி நான் பார்க்குறேன். மஹி ப்ரோ எதுக்குமே பேனிக் ஆகும். ஓகே கொஞ்சம் தைரியமா இருக்கீங்க தானே? எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம 2 பேர் தான் வந்திருக்கோம். உங்களுக்கு நானே, எனக்கு நீங்க, அவ்வளோதான், 2 பேர் தான் பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், அண்ட் தென் வந்து மஹி ப்ரோ வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு இதோட ஹிஸ்ட்ரி தெரியாமலே பகலில் ஒரு டைம் வந்திருக்காரு. ஸோ இந்த இடத்த பார்த்துட்டு தான் நான் தான் கேட்டேன், ப்ரோ இந்த மாதிரி எனக்கு இந்த இடம் வீடியோ வந்து பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது என்னைக்காச்சும் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுவோம், நீங்கள் இந்த இடத்துல நடந்த டார்க்கான ஹிஸ்ட்ரியை வந்து கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கு இத்தனை மாசம் ஆச்சு இந்த இடத்துல ஒரு டார்க்கான ஹிஸ்டரியை கலெக்ட் பண்றதுக்கு. இல்லைன்னா இந்த இடத்த நான் எப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் நம்ம சேனல்ல வீடியோவா போட்டு இருப்பேன். ஸோ ப்ரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு இந்த இடத்த பத்தி ஹிஸ்டரியை கலெக்ட் பண்றதுக்கு. ஸோ அவரே வந்து உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை பேசுவாரு. அது மட்டும் இல்லாம அவரோட சேனலோட லிங்கை வந்து நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போதுதான், மறக்காம போய் அவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அவர் பேய் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ரன் பண்ணிட்டு இருக்காரு, கன்னடா பேய் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்குமே உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுங்க. அண்ட் தென் அவருமே ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சேனலோட வீடியோஸ் லைக் டிராவல் பிளாக்ஸ் அண்ட் டே டைம் ஹாரர் பிளாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சேனலை போய் விசிட் பண்ணி அவருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ப்ரோ வாங்க ப்ரோ. என்னன்னா நீங்க இந்த இடத்த பத்தி ரொம்ப ஆல்ரெடி நீங்க ஹிஸ்டரி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த டே டைம்ல இந்த லொகேஷன் வீடியோ பண்ணி அப்புறமா அப்லோட் பண்ண அப்புறமா என்னோட பேரண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பயங்கரமா வார்ன் பண்ணிட்டாங்க, இன்னொரு வாட்டி அந்த இடத்துக்கு போவாதீங்க, ஒரு டெட்லைன் ஏரியா, அது வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி விட்டு அங்க வேற ஏதாச்சும் இருக்கு, நீங்க அங்க போவே கூடாது, எதுக்கு போயிட்டீங்க பேட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாரு. ஸோ அப்புறமா என்ன விட்டுட்டேன், இந்த வீடியோஸே வேணாம் விட்டுட்டு இந்த வீடியோ ரூபம் ப்ரோ பார்த்துட்டு எனக்கு சொல்லியிருக்காரு, ப்ரோ இந்த எப்பாச்சும் பண்ணி அந்த லொக்கேஷன் ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணிடு. அப்புறமா நான் இங்க வெளியில கேட்டு பார்த்துட்டு இந்த லொக்கேஷன் ஹிஸ்டரி தெரிஞ்சுட்டேன். அண்ட் எனக்கு ஃபுல்லா நர்வஸா இருக்கு, ஃபுல்லா எப்ப எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல கைஸ், என்ன ஆக போதே எனக்கு தெரியல, நீங்களே பார்க்கணும். ஸோ கைஸ் நான் லாஸ்ட் வீடியோலும் பயங்கரமா எஃபெக்ட் ஆயிருது, நெக்ஸ்ட் டே எனக்கு ஃபீவர் வந்துச்சு. தெரியுதா ப்ரோ? சவுண்ட் கேக்குதா? கேச்சு கேச்சு சுத்தி சுத்தி கேக்குது, எங்க கேக்குதுன்னு தெரியல. பேசு ப்ரோ. கைஸ் அதே லாஸ்ட் வீடியோல எனக்கு எஃபெக்ட் கூட ஆயிடுச்சு. அப்படியே நான் இந்த வீடியோக்கு என்ன ஆக போகுதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல, ஏன்னா உள்ள பயம் இருக்கு. பட் ரொம்ப ப்ரோ எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி கூட்டு வந்தாரு. ஸோ ஐ ஹோப் கைஸ் எதுவுமே ஆகக்கூடாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் கைஸ். ஓகே ஸோ கைஸ் இப்போ வந்து ஃபாஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எது நடந்தாலும் சரி ப்ரோ நம்ம பண்ணுவோம், ஓகேவா? நான் இருக்கேன் கூட, உங்களை நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? ஸோ கைஸ் இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். கைஸ் வீடியோக்குள்ள போகலாமா? ப்ரோ போகலாமா? சொன்னீங்கன்னா சவுண்ட் இங்கேருந்து தான் கேட்ட மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இங்கேயா இல்லை இங்கேயான்னு சொல்லி தெரியல கன்ஃபார்மாக. இங்கேயான்னு தெரியல, இங்கே பார்த்துட்டு போயிடலாமா? வீடே கருப்பாக இருக்குது ப்ரோ. டோர் திறக்க முடியல. ப்ரோ பொண்ணு வரைஞ்சி வச்சிருக்கானுங்க. ஆர்டிஸ்ட்னு சொன்னீங்களா, அது இதுதானா? செவுரு ஃபுல்லாக வரைஞ்சி வச்சிருக்கானுங்க. ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, அசிங்கமாக எதுவும் வரையில.
அதுதான் மெயின். அசிங்கமாக எதுவும் வரையில, அது வரைக்கும் சந்தோஷம். நல்லா வணக்கம் சேர்க்க ஆ நல்லா வணக்கம் சேர்க்க நல்லா வடகம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தெரிஞ்சிடும். இப்போ எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் வாட்சிங் பண்ணல அதே தோணுது ப்ரோ. என்ன நடக்க போகுது, இன்னொரு வாட்டி அங்க போகாது அங்க சொல்லிட்டாங்க. மாறி சொல்லிட்டா நான் கூட இருக்கிறேன், இல்லை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் யாரு யாரங்க ப்ரோ? அங்கே கேது ப்ரோ. அங்கே யாரு? உங்களை பார்த்துட்டேன். நீங்களா வெளில வந்துடுங்க. யாரங்க? உங்க பின்னாடி அறுக்குறாங்க ப்ரோ, பின்னாடி அறுக்குறாங்க ப்ரோ. ப்ரோ யாரும் இல்லை ப்ரோ. ப்ரோ யாரும் இல்லை ப்ரோ. சத்தியமாக பார்த்தேன், யாரும் இல்லை ப்ரோ. ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சு ப்ரோ எனக்கு. கன்ஃபார்மு ஏதோ கருப்பாக ஒரு உருவம் தெரிஞ்சு எனக்கு. இதுக்கு பின்னாடி தான் ப்ரோ. அங்கிருந்து கேப்சர் பண்ணோம் ப்ரோ. க்ளீனாக தெரிஞ்சு ப்ரோ. எக்ஸ்ட்ரீம் காமெடி இல்லை ப்ரோ. நான் ஏன் ப்ரோ காமெடி பண்ண போகிறேன்? சவுண்டு கேட்குது. டோர் ஷேக் ஆகுது. அங்க யாரு? நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ யாரும் இருக்கிறாங்க ப்ரோ. இங்கே இருங்க, போய் பார்த்துட்டு வரேன். இங்கே இருங்க. யாரு? அண்ணா இருக்கீங்களா அங்கே? யார் அது? யார் நீங்க? யாரு? ப்ரோ இங்கேயும் யாரும் இல்லை ப்ரோ. இங்கேயும் யாரும் இல்லை ப்ரோ. சத்தியமா இப்போதான் அங்கேருந்து வந்தோம். ப்ரோ இப்போதான் இங்கே போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ அங்கே நான் கேப்சர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் பிளாக் ஷேடோ. இப்போ அங்கே போகணுமா? இங்கிருந்து சவுண்ட் வருது. டோர் ஷேக் ஆச்சு. நீங்களே பார்த்தீங்களா இல்லையா? இங்கே வந்து பார்த்தா யாருமே இல்லை. வேணா நீங்களே போய் உள்ளே பார்த்துட்டு வாங்க, போங்க. நீங்களே பார்த்தீங்க தானே? வேணாம் வேணாம், சரி வா, நான் கொடுக்குறேன்ல, வா ப்ரோ, பார்த்துக்கிறேன், வா ப்ரோ. சரான கேப்சர்.
நீ வா ப்ரோ பார்த்துக்கிறேன். அவ்வளோ டைட்டாக இருக்கிற டோர் எப்படி ஷேக் ஆகிருந்துருக்கும்? தெரியுது ப்ரோ, டைட்டாக தான் இருக்கு. நீங்களே பார்த்தீங்க தானே. நீ வா ப்ரோ. சரி, ஒரு வேலை பண்ணலாம். புரியுங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ப்ரோ நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காது. ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறோம். நான் பண்ண போகிறதில்ல, மஹி ப்ரோ தான் பண்ண போகிறாரு. ஏன்னா அவர் தான் இந்த இடத்த பற்றி டீப்பாக வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவர் தான் அந்த ஒரு விஷயத்த பண்ண போகிறாரு. ஓகேங்களா? நான் ப்ரோ தனியாக பண்ணிவிடுவில்ல? ப்ரோ பண்ணுறேன் ப்ரோ. கேர்ஃபுல். சின்ன ஒரு சொதுப்பிட்டினா கூட அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு சொல்கிறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. கோப்ரோ உஷாரு. ஏன்னா இங்கே வந்து வடகாம்ஸ்கிறானுங்கன்னா எவன் என்ன ஏதுன்னு தெரியல. ஓகேவா? ஆத்மா வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பேசி பார்க்கலாம், ஆத்மா கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப வந்து நம்ம பயந்தோம்னாக்கா சத்தியமாக இந்த வீடியோ எடுக்கவே முடியாது. ஓகேவா? எனக்கும் பயம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, எனக்கும் உள்ள பயம் இருக்குது. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தைரியமாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணுவோம். ஓகே. ஓகேவா? சரி ப்ரோ, கோபுர பத்திரம் உஷாரு. எவனாச்சும் வந்தான்னா ஒரே ஒரு குரல் கொடு. ஆம்பளையோட சவுண்டு கேட்குது. ஹலோ அண்ணா, யார் நீங்க? ப்ரோ இங்கே தான் கேட்குது ப்ரோ. யாரு? भैया भैया यार मैं इन द लास्ट ब्रो सेफ ब्रो. भैया कौन है अंदर? यार நீங்க भैया कोई अंदर है? अरे भैया थोड़ा बात करो ना. यार उल्ला ப்ரோ. சரி வாங்க பார்த்துக்கலாம் ப்ரோ. ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க. ஏய் பார்த்துக்கலாம் விடு ப்ரோ. இதே இருக்கு ப்ரோ உள்ள. பார்த்துக்கலாம் விடு. இங்கே பண்ணிடுறியா? அது இங்கே பண்ணுறியா ப்ரோ? ட்ரை பண்ணுறேன் ப்ரோ, பட் எனக்கு உள்ள பயம். ட்ரை இல்லை நான் சொல்கிறது. ஏய் ப்ரோ ஓப்பன் ஆயிடுச்சு ப்ரோ. ப்ரோ உள்ள யாரோ இருக்காங்க ப்ரோ, நான் தனியாக இருக்க மாட்டேன் ப்ரோ. மனுஷன் யாரும் இல்லை ப்ரோ. அவன் பேச மாட்டா, பைத்தியக்காரா. ಅಣ್ಣ ಒಳಗೆ ಯಾರು ಇದ್ರೆ ಮಾತಾಡಿ. भैया अंदर कोई है? प्लीज बात करो भैया, हम लोकल आदमी है ब्रो. ब्रो यार भैया अंदर कोई आई तो तली नीलू ब्रो. तली नील यार उल्ला
கேர்ஃபுல் ப்ரோ. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ப்ரோ இல்லை எனக்கு அந்த டோரில் செக் பண்ணிடலாம் ப்ரோ. எனக்கு பயமாக இருக்குது ப்ரோ. நான் தனியாக பண்ண மாட்டேன் ப்ரோ. நான் சொல்கிறது கேளு ப்ரோ, நான் இருக்கிறேன் ஓகேவா? நான் இருக்கிறேன், நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணு. இந்த இடத்துல வேணா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். भैया जा வா 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 சார். अंदर कोई भी नहीं. ए இங்கே சாவு போயிடலாம். வா ப்ரோ, நீ வா ப்ரோ போகலாம். வரும்போது யாரும் இல்லை ப்ரோ. டெரஸ் அது. ஆமாம் ப்ரோ. டெரஸில் இன்னொரு வீடு கனெக்ட் ஆகுது ப்ரோ. எனக்கு பின்னாடி பார்த்தா பயமா இருக்கும் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, எனக்கு கூட்டு போ ப்ரோ. வெளியே கூட்டு போ. இதுதான் பண்ணுறாத ப்ரோ. என்ன ஃபீலிங் அப்படி பயமாக வருது ப்ரோ. ஃப்ளோ ஷேக் ஆகுது. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, இந்த வாட் செக் பண்ணி போயிடலாம் ப்ரோ. இன்னைக்கு தான் இந்த வீட்டில் பண்ணால் தான் கரெக்டாக தோணுது. அப்படி என்ன பண்ண நான் போகிறேன். ஆ ப்ரோ ப்ரோ போய் பாரு ப்ரோ. உள்ள எனக்கு பயமாக இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. ஏன்னா எனக்கு சுற்றி சுற்றி கேட்குது ப்ரோ சவுண்டு. இங்கே கேட்குதா இங்கே கேட்குதானே தெரியல. ப்ரோ என்ன ப்ரோ இது? யாருமே இல்லையே. இந்த டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போ. भैया भैया ब्रो यार இருக்காங்க. ஏய் भैया हम लोकल आदमी है. பேய் கிட்ட போய் லோக்கல் ஆத்மி நிக்கிற ப்ரோ. யோ ஆன்மாயா அது? இல்ல ப்ரோ, எனக்கு ஐயோ ஐயோ பேச மாட்டேன். ஐயோ இந்த வீடியோ அதிகமா எக்ஸ்ட்ரீமா போகுது ப்ரோ. நீங்க ஆத்மாவா? நீங்க எப்படி இறந்து போனீங்கன்னு சொல்ல முடியுமா? சைலண்ட் ஆயிடுச்சு பாத்தியா? நீங்க ஆத்மாவா இருந்தா சவுண்ட் கொடுங்க இப்போ. ஆத்மா ஏன் அழுகுறீங்க? நீங்க தான் மேபல்லா? நீங்க மேபல்லா இருந்தா மறுபடியும் சவுண்ட் பண்ணுங்க பாப்போம். இங்கதான் இருக்கு ப்ரோ. மேபல் எனக்காக நீங்க கதவு திறக்க முடியுமா? மேபல் நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். எனக்காக கதவு நீங்க திறக்க முடியுமா? என் மேல உண்மையிலே அன்பு இருந்துச்சுன்னா நீங்க கதவு திறங்க. ஓபன் பண்ணது ப்ரோ. மேபல் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். நீங்க இறந்து போனதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். புரியுது. என்ன உங்க பையனா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி நீங்க வருத்தப்படாதீங்க. என்ன உங்க பையனா நினைச்சுக்கோங்க. என் பேர் ரூபன். உங்க பையனா நினைச்சுக்கோங்க. மா
உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? மா எனக்காக கதவு திறக்க முடியுமா? மா கதவு ஓப்பன் ஆயிடுச்சு ப்ரோ. கேமரா கூட சேஃப் ப்ரோ, சேஃப் ப்ரோ. பார்த்துக்கிறேன். மா கதவு க்ளோஸ் ஆகுது ப்ரோ. ப்ரோ யாருமே இல்லை ப்ரோ. பின்னாடி யாரும் நான் 100% டேம் ஷூராக சொல்கிறேன். ஆமாம் தான், யாருமே இல்லை உள்ளோ. அக்கா நான் உங்களை என்னமே பண்ண மாட்டேன் அக்கா. அக்கா ப்ரோ ரொம்ப ஃபீலிங். ப்ரோ இங்கே ரிச்சுவல் பண்ணு ப்ரோ. ஸோ கைஸ் நாங்கள் வந்து இப்போது ஒரு ரிச்சுவல் வந்து இந்த இடத்துல வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து நான் பண்ண போகிறதில்ல, மஹி ப்ரோ தான் பண்ண போகிறாரு. ஸோ ப்ரோ கான்ஃபிடெண்ட்டாக பண்ணு ப்ரோ. ஓகேவா? பயப்படாது, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். கடவுள் நம்ம கொடுக்குறாரு, என்னைக்குமே கைவிட மாட்டார். ஓகேவா? மா உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய தான் வந்திருக்கோம். உன்னை வந்து ஒரு அம்மாவா நான் ஏற்றுக்கிட்டேன். என்னையும் அதே போல் உங்கள் பையனை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா என் பக்கத்தில் வாங்க. நீங்கள் தான் பண்ணணும். தைரியமாக பண்ணிடுவீங்களா? மா இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். ப்ரோ டோர் ஓப்பன் ஆகுது ப்ரோ. டோர் ஓப்பன் பாருங்க உள்ள ப்ரோ. யாரும் இல்லை ப்ரோ. ப்ரோ பாருங்க ப்ரோ, சத்தியமாக யாரும் இல்லை ப்ரோ. நம்மளை சுற்றி தான் ப்ரோ இருக்குது. நம்மளை சுற்றி தான் இருக்குது. மாயை விட இது அதிகமாக இருக்கு ப்ரோ. நம்மளை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கல, நம்மளை இந்த இடத்த விட்டு போக வைக்கணும் தான் அப்படி பண்ணுறாங்க. ஓகேவா? நம்மளை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கல. பார்த்து ப்ரோ, டைம் இல்லை. ஓகேவா? அதனால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. நான் பக்கத்து பில்டிங் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? தைரியமாக பண்ணிடுவீங்கல்ல? பண்ணிடலாம். நீ தான் என்ன ப்ரோ. அம்மா ப்ளீஸ் என்னை எதுவுமே பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு கூட இப்போ பேச போகிறேம்மா. உங்களை ஆத்மாக்கு சாந்தி பண்ண போகிறேன் ப்ரோ. நீ பயத்தில் இருக்கிற ப்ரோ. நீ வா ப்ரோ, நீ பயப்படாத ப்ரோ. வா ப்ரோ. ப்ரோ இங்கே தான் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன் அழுவுறீங்க? அம்மா ப்ரோ எதுவுமே இல்லை. போராடத்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸா? ப்ரோ பயப்படாத ப்ரோ, பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ கைஸ் சத்தியமாக வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ நாங்கள் பயந்தோம்னா சத்தியமாக இந்த வீடியோ எடுக்க முடியாது. ஓகேவா?
அதனால் வந்து நாங்கள் போயிடாமல் இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் தனியாக அந்த பில்டிங் போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய பில்டிங், ஓகேவா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நான் கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ப்ரோ சேஃபாக இரு, கடவுள் நம்ம கொடுக்குறாரு. ஓகே ஓகேவா? பேக் எங்கே வச்சிருக்கு? கீழேயா? கீழே வச்சிருக்கு. உனக்கு பேக்கில் வந்து அந்த ஐட்டம்ஸ் கொடுக்குறேன், இங்கே வச்சுக்கோ. ஓகே, வச்சுன்னு நான் சொன்ன மாதிரி பண்ணு. பண்ணுறேன் ஓகேவா? பண்ணுறேன். Oh my god. Guys, வாங்க போலாம். ஓ, பயங்கர ஹாரராக இருக்குது பார்க்க. ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா உள்ள? சவுண்ட் கேக்குது. யாருன்னா இருந்தீங்கன்னா குரல் கொடுங்க. கைஸ், லைட்டிங் வந்து கம்மி பண்ணிக்கிறான். மை காட், சவுண்டில் கேட்குது ஜாஸ்தி. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான பிளேஸில் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். சவுண்ட் கேக்குது. யாரு? யார் அதுன்னு கேட்டேன். நான் உங்ககிட்ட தான் வரப்போறேன். சரியான சவுண்டு. அங்கதான் கேக்குது. யார் உள்ள?
யாரு? உள்ளதான் கேக்குது. கைஸ், இந்த ரிச்சுவல் பற்றி எனக்கு ரொம்ப ப்ரோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ட் இது வந்து டாகோட ஸ்கெலிட்டன் தான். ஸோ இந்த ஸ்கெலிட்டன் வச்சுட்டு நான் ரிச்சுவல் பண்ண போகிறேன். அதுவும் இது வந்து ஜின்னுக்காக பண்ண ரிச்சுவல் தான் இது. ஸோ இங்கே ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்குது, நீங்களே பார்த்தீங்களே. ஸோ என்னை விட்டு போயிட்டாரோ அவர் ஒருத்தர் இந்த ரிச்சுவல் ட்ரை பண்ணலான்ட்டு. என்ன ஆக போதா எனக்கு தெரியல. ஸோ கைஸ், நான் இந்த ஸ்கெலிட்டன் இங்கே வச்சிடுறேன். ஸோ எனக்கு ஒரு கைஸ் வெளியில் சவுண்ட் கேட்குது. எனக்கு பயமாக இருக்குது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது எனக்கு தெரியல. ரொம்ப ப்ரோ எனக்கு நல்லா தான் மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சுட்டாரோ. எதுவுமே ஆகாது, நான் உங்களுக்கு இந்த வாட்டர் தான் ப்ரொடக்ட் பண்ணுவோம் என் 2 பேர்னு நான் சொல்லிட்டு இந்த ரிச்சுவல் பண்ணுறதுக்கு அனுப்பிட்டாரோ. இப்போ நான் தனியாக தான் இந்த ரிச்சுவல் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ நான் உங்களுக்கு அந்த ஆடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த ரிச்சுவலுக்காக ஒரு ஜின்ன சூறா தான் இது. இது நிறைய பேர் நிறைய இஸ்லாம் தர்மங்கள் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு சூறா தான் இது. இது நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். இது எங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த ஜின் கூட இது ஒரு ஜம் தண்ணி தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது எங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது கைஸ். நான் ப்ளே பண்ணி யாரு? யார் உள்ள? யாருமே இல்லை. யாரு? இப்பதான் இதுக்குள்ள இருந்து வந்தோம். யாருன்னு கேட்டான். எக்ஸ்ட்ரீமா நடக்குது. யாரு? கைஸ், என்னை சுற்றி சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கே புரியல. இங்கே வந்தால் இந்த டோர் க்ளோஸ் ஆகுது, 2 டோரும் க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு என்ன வேணும்? யார் நீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சத்தம் வருது.
டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. சரியான கேப்சர். அங்கிருந்து தான் சவுண்டு கேட்குது. யாரங்க? ஹொய், சரியான கேப்சர். யார் அது? சரியான கேப்சர். யாரு? பொம்பளை சரிக்கிற சவுண்டு. நீ இருங்க, முன்னாடி வா. முன்னாடி வா, இருந்தா ஸ்கெலிட்டன் உங்களுக்கு வேணுமா? கைஸ், என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கே தெரியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ என்னை சுற்றி யாரோ ஆன்மா இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியுது. என்னை ஏன் இப்படி ஆட்டம் காட்டிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்காக உதவியை நான் பண்ணுறேன். கைஸ், இந்த கதவுக்கு பின்னாடி தான் நான் கேப்சர் பண்ணேன். உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா? நீங்கள் கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணிட்டு போகிறேன். யார் நீங்கள்? ஷேக் ஆகுது. விட்டு போயிட்டாரு. என்ன பண்றது? ஹலோ, இத தண்ணி பிடிக்காதா உங்களுக்கு? கேமரா பிளர் ஆகுது. கேமரா பிளர் ஆகுது. ஷிட். ஃபுல் எம்டி, யாருமே இல்லை. ஹேய், யாரு? இங்கே தான் கேப்சர் பண்ணா. சத்தியமா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? இதுங்க இல்லவே இல்லை. இது
அக்கா ஹலோ ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ணுங்க. நான் போயிடுவேன் ப்ளீஸ் நான் போயிடுவேன், வெளியே போயிடுவேன். ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ணுங்க ப்ளீஸ் நான் போயிடுவேன். ப்ளீஸ் நான் வெளியே போயிடுவேன். ப்ளீஸ் என்னை விட்டுடு ப்ளீஸ், நான் வெளியில் போயிடுவேன். ப்ளீஸ் டோர் ஓப்பன் ஆக மாட்டேது ப்ளீஸ். ஹலோ அக்கா ப்ளீஸ் விட்டுடு அக்கா, நான் போயிடுவேன். அக்கா ப்ளீஸ் அக்கா என்ன விட்டுடு அக்கா, நான் போயிடுவேன். ப்ளீஸ் அக்கா. ஐயோ நான் சொல்லிட்டேன். ஐயோ ಬೇಡ ಬ್ರೋ ಹೋಗೋದು ಬೇಡ ಅಂತ ನಾನು ಹೇಳಿದೆ. ಒಂದು ಸಿಚುವೇಶನ್ ಬೇಡ ನಕ್ಕ. ಫಸ್ಟ್ ಈ ಜಾಗದಿಂದ ಈಚೆ ಹೋದ್ರೆ ಆ್ಯಕ್ಚುಲಿ ಗಾಯ್ಸ್ எனக்கு பயந்தில் என்ன பேசுகிறேன் எனக்கு புரிய மாட்டேது. சரி ಗಾಯ್ಸ್ அப்புறம் ஐயோ இங்கே இருக்காரா இவரா? எனக்கு சத்தியமாக முடியல கைஸ். ரோபான் ப்ரோ ஃபஸ்ட்டு இவரை கூப்பிட்டு போயிடணும் இங்கேருந்து. ஐயோ நான் சொன்னேன் வேணாம் ப்ரோ, நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஒரே கேட்கல என் பேச்சு. ப்ரோ ரோபான் ப்ரோ எங்கே இருக்கே ப்ரோ? ஐயோ காண ப்ரோ, எங்கே போயிட்டார் ப்ரோ? ரூபன் ப்ரோ ரூபன் ப்ரோ கைஸ் ப்ரோ ரூபன் ப்ரோ நீங்கள் தான் அங்கே உக்காரி இருந்திருக்கு. ஐயோ லைட்டு ஃப்ளிக்கர் இருக்குது. ப்ரோ என்னாச்சு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ பயம்புத்தாதீங்க, எனக்கு ரொம்ப பயம் ப்ரோ கிளாஸ் பீஸில் இருக்கு ப்ரோ கைஸ் ஏதோ தெரியுதா? அந்த ஸ்கெலட்டன் தெரியுதா உங்களுக்கு? ப்ரோ ரூபன் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ எனக்கு பயமாக இருக்குது ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ வேணாம் ப்ரோ எந்திரிங்க ப்ரோ. நான் சொல்லிட்டேன், நான் அப்பவே சொல்லிட்டேன் நான் வரமாட்டேன். அவரே கேட்கல, எனக்கு என்ன பண்ணுறது? வயசு என்ன பண்ணுறது? ஐயோ யாருமே இல்லைங்களே. ಬ್ರೋ ಏನಾಯಿತು? ನನ್ನ ಜೊತೆ ರೂಪನ್ ಬ್ರೋ ಬಂದ್ರಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಎಫೆಕ್ಟ್ ಆಗಿಬಿಟ್ಟೈತಿ ಏನೋ. ಏನು ಬ್ರೋ ಬರಕ್ಕೆ ಹೋದ್ರಿ? ಆ್ಯಕ್ಚುಲಿ ಹೇಳಿದೆ ಬ್ರೋಗ ಬೇಡ ಬ್ರೋ ಅಂತ. ಪ್ಲೇಸ್ ಅಷ್ಟೇನು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಬ್ರೋ ಒಂಥರ ಆ್ಯಕ್ಟಿವೇಟ್ ಮಾಡ್ತವ್ರೆ. ನಂಗೆ ಒಂಚೂರು ಅರ್ಥತ್ತಲ್ಲ, ಏನು ಮಾಡ್ಬೇಕಂತನೂ ಗೊತ್ತಲ್ಲ ಮೊದಲು ನಂಗೆ. ಒಂಥರ ಬಿಹೇವ್ ಮಾಡ್ತವ್ರೆ. ನಾನು ಹೇಳ್ದೆ ನಾ ಬರಲ್ಲ ಬ್ರೋ ಇನ್ನೊಂದ್ಸರಿ ವಿಡಿಯೋಗೆ ಅಂತ. ಬ್ರೋ ಇವೇ ಭಯ ಆಗ್ತೈತೆ. ಅವ್ರಿಲ್ಲ ಬ್ರೋ ಮಧು, ಅವರು ಹೊಸಸಾಗಿರ್ತಾರೆ ಮಾತಾಡ್ತಾರೆ ಮಧು. ಬ್ರೋ ಅಯ್ಯೋ ಇಲ್ಲ ಹೊಂಟೋದ್ರು ಬ್ರೋ. ಅಯ್ಯೋ ನಾವು ಬರೋಷ್ಟೊತ್ಕ ಅವ್ರಿಗೆ ಈ ಥರ ಆತದ ಅಂತ ನಾನು ಅನ್ಕೊಂಡಿರಲಿಲ್ಲ. ನಾವು ಪ್ಲೀಸ್ ಮಧು ಬ್ರೋ. ಅಯ್ಯೋ ಇಲ್ಲೋ ಬ್ರೋ, ಎಲ್ಲೋದ್ರು ಭಯ ಆಗ್ತೈತೆ.
மேலே அவர் என்ன கிளாஸ் பீசஸ் எல்லாம் இருக்கு ப்ரோ. ಅವರಿಲ್ಲ ಗೈಸ್, ಅಲ್ಲೊಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಐತೆ. ಇನ್ನು ಹೋಗೋಣ ಬಾ ಗಾಡಿ ಹತ್ರ. ಕೇರ್ಫುಲ್. ಏನು ಮಾಡೋದು ಬ್ರೋ? ಪ್ರಾಮಿಸ್ ಅವ್ರು ನೋಡಿದ್ರೆ ನಿನ್ನ ಹತ್ರ ಅನ್ಕೊಳ್ಳೋದೇ ಇಲ್ಲ ಗೊತ್ತಾ. ಅಯ್ಯೋ ಇವಿ ಭಯಂಕರ. ಎಲ್ಲೋದ್ರು ಹೇಯ್ guys hey bro Ruben bro hey take you bro hey itu bro yang bersama bro Ruben bro please bro எனக்கு சத்தியமா பயமா இருக்கு bro. எனக்கு கேமரா கூட இதா அவங்க ஐயோ bro மது எத்தலோ bro please bro ಈ ಫಸ್ಟ್ ಅವ್ರನ್ನ ಎತ್ತೋ bro. ப்ரோ எனக்கு பயமா இருக்கு ப்ரோ. ப்ரோ ஓகேவா ப்ரோ? என்னாச்சு ஏன் ப்ரோ? நல்லதா நான் சொல்லிட்டேன் ப்ரோ, உங்களுக்கு வேணாம் ப்ரோ, இந்த இடத்த பற்றி வேணாம் ப்ரோ. ஏன் ப்ரோ? பேசுங்க ப்ரோ. சரி ஓகே தானே? இப்போவே சொல்லிட்டேன் ப்ரோ, வேணாம் இந்த இடத்த பற்றி வேணாம். எனக்கு என் பேரண்ட்ஸ் நிறையா வார்னிங் பண்ணியிருக்கேன் ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ உங்களுக்கு இப்போ நடக்குது. ஏன் ப்ரோ என்ன ஆச்சு ப்ரோ? ஒரு பொண்ணு சொல்லா ஒரு பொண்ணு உருவத்தை பார்த்தோம். நான் சொல்லிட்டேன் ப்ரோ, அதுக்கே எக்ஸ்ட்ரீம் பண்ணாதீங்க. ஓகேவா ப்ரோ? நீ இப்போ ஓகே தானே? நெஞ்செல்லாம் விரியுது. போயிடலாம் ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. என்ன நடந்துச்சு எனக்கு எக்ஸ்பெக்டே பண்ண முடியல ப்ரோ. நீ அப்படி பண்ணிட்டீங்களே. ஏன் ப்ரோ என்ன தெரியுது ப்ரோ? வேணாம் ப்ரோ, இந்த இடத்த விட்டு போயிடலாம் ப்ரோ. என்ன தெரியுது ப்ரோ? வேணாம் ப்ரோ, அந்த சைடு நீ பார்க்காத ப்ரோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. என்ன தெரியுது ப்ரோ? ப்ரோ 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 நீ எதுவுமே இல்லை ப்ரோ, விடு ப்ரோ. என்ன தெரியுது உங்களுக்கு? எனக்கு தெரியுது ப்ரோ. ப்ரோ விடு ப்ரோ, விடு ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. நான் திரும்பி வருவேன், நான் தனியாக வருவேன்.